நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆஸ்டியோமலாசியா. வாட் இஸ் ஆஸ்டியோமலாசியா? டிஃபெக்டிவ் இன் மினரலைசேஷன் ஆஃப் போன். போனில் வந்து மினரலைசேஷன் ப்ராசஸ் வந்து டிஃபெக்ட் ஆகிற கண்டிஷன், அதாவது டிரான்ஸ்லேட் அஸ் சாஃப்ட் போன். போன்லாம் வந்து சாஃப்ட் போனாக மாறிடும். அந்த கண்டிஷனுக்கு நேம் ஆஸ்டியோமலாசியா. இது எதனால காசு ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா 3 important factors. ஒன்று விட்டமின் டி டிஃபிஷியன்சி, தென் பாஸ்பேட், தென் இன்ஹெரிட்டட் ஒன் ஆல்கலின் பாஸ்பேட்டேஸ் டிஃபிஷியன்சி. பிகாஸ் ஆஃப் 3 reasons: விட்டமின் டி, பாஸ்பேட் அண்டு ஆல்கலின் பாஸ்பேட்டேஸ். தென் பேத்தோஜெனிசிஸ்ன்னு சொல்லி பார்த்தா ஹியூமன் ப்ரொடியூஸ் தட் விட்டமின் டி ஃப்ரம் சன்லைட். ஹியூமன் பாடிக்கு வந்து சன்லைட் மூலமாக விட்டமின் டி வருது. திஸ் விட்டமின் டி இஸ் ப்ராசஸ்டு இன் லிவர். அது வந்து லிவரில் போயிட்டு ப்ராசஸ் ஆகுது. அப்போ வந்து இது வந்து எதுவாக கன்வெர்ட் ஆகுது? கால்சிட்ரையாலில் கன்வெர்ட் ஆகுது. திஸ் கால்சிட்ரையால் வந்து என்ன, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா டிக்ரீசிங் எஸ்க்ரீஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் கிட்னி. எஸ்க்ரீஷனை வந்து குறைக்கிறது தான். அப்போ வந்து இது வந்து ஃப்ரம் கிட்னியில் வந்து கால்சிட்ரையாலாக மாறுது. ஹியர் வாட் ஆர் த திங்ஸ்? கால்சிடயால்லேருந்து கால்சிட்ரையாலாக மாறுது. கால்சிடயால், இது கால்சிட்ரையால். இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து ரீச் ஆகுது. அண்டு ப்ரொமோட் இன்க்ரீசிங் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். இப்போ வந்து கால்சியத்தை வந்து அதிகமாக அப்சர்வேஷன் நடக்கும் இங்கே. ஸோ இதுவே லெஸ் விட்டமின் டி அந்த கண்டிஷனில் இருந்தால் என்ன ஆகுனா லெஸ் டயால் அண்டு கால்சிட்ரையால் ஃபார்மேஷன். ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா போன் வந்து ரீபில்டிங் ப்ராசஸ், அது broken down having less calcium. ஸோ அது வந்து போன் வந்து நார்மலாக வந்து தட் ரீபில்டிங் ப்ராசஸ் நடக்கும். அப்போ வந்து லெஸ் கால்சியம் அவைலபிளாக இருக்கிறதுனால அதால் வந்து ப்ராசஸாக பில்டப் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனுக்கு நேம் ஆஸ்டியோமலாசியா. ப்ரொடியூசிங் விட்டமின் டி ஃப்ரம் சன்லைட் ப்ராசஸ்டு இன் த லிவர். இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். கால்சிடயாலோட ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் எஸ்க்ரீஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் கிட்னி. அப்புறம் வந்து இன்க்ரீசிங் கால்சிடயால் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஆக்ட் ஆகி அதிகமான கால்சியம் அப்சர்வேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுவே வந்து லெஸ் விட்டமின் டினா வந்து கால்சிட்ரையால் அண்டு கால்சிடயால் ஃபார்மேஷன் நடக்காது. அதனால லெஸ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருக்கிறதுனால போன் மினரலைசேஷன் வந்து டிஃபெக்ட் ஆகும். அந்த கண்டிஷனுக்கு நேம் ஆஸ்டியோமலாசியா. இதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா போன் பெயின், மசில் வீக்னஸ், வால்டிங் கேட். அவங்களால நார்மலாக நடக்க முடியாது, ஒரு மாதிரி ஆட்டி நடக்கிற மாதிரி நடப்பாங்க. ஈஸி ஃப்ராக்சர்டு, வாத்து மாதிரி. தென் பெல்விக் ஃபெல்டரிங், ஃப்ளாட்டனிங், தென் பெண்டிங் ஆஃப் போன். டயக்னோசிஸ் வந்து எக்ஸ்ரே தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேடியாலஜிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் ரிக்கட்ஸ், தென் சூடோ ஃப்ராக்சர். இதுதான் மோஸ்ட் யூஸ்டு மெத்தட் ஃபார் ஆஸ்டியோமலாசியா கண்டிஷன். போன் பயாப்சியும் போன் ஸ்கேனிங் பண்ணுறாங்க. தென் சப்ளிமெண்ட் சொல்லி பார்த்தா விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் அரவுண்ட் 10 lakhs இன்டர்நேஷ்னல் யூனிட் கொடுக்குறாங்க, அலாங் வித் பாஸ்பேட் சப்ளிமெண்டேஷன். தென் கால்சிட்ரையால், இந்த கேஸ் ஆஃப் ரீனல் டிசீஸுக்கு வந்து கால்சிட்ரையாலும் கொடுக்குறாங்க. வீடியோவில் வாட் இஸ் ஆஸ்டியோமலாசியா, வாட் ஆர் த காசஸ், what are the pathogenesis, then pathogenesis statement form, then symptoms, diagnosis and treatment. Thanks for watching.